2023ல போட்டிருந்த போட்டோ. இப்ப அந்த போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேஜ்குள்ள போய் பார்த்தா என் போட்டோ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொண்ணுங்களோட போட்டோஸ் வந்து அதுல. ஒரு 4-5 நாள் வந்து எனக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னே தோணல. ஏன்னா நான் வெளியே போறேன், யாராவது என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த போஸ்ட பாத்திருப்பாங்களோ, சோ அந்த போஸ்ட பாத்துட்டு என்ன பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு. நம்ம ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டு வந்து கீழே நிறைய பேர் திட்டினாங்க. இது உங்களுக்கு தேவையா, பெண் சுதந்திரம் என்னவெல்லாம் செய்கிறது பார் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த போட்டோலயே இருக்கு, அது கீழே வந்து மெட்டா ஏஐல எடிட் பண்ணது அப்படின்றது. சோ அதை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. இது எனக்கு நான் வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணேன், 2 நாள் அழுதேன். பட் இது வேற பொண்ணுங்களுக்கு அப்படின்னா பெண்களோட மென்டாலிட்டி வந்து நிறைய மாதிரி போகும். அந்த ஐடி வந்து இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு, அந்த போட்டோவும் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. சோ இந்த 3 மாதம் ஆயிடுச்சு. நெகட்டிவ் கமெண்ட் வருது, எது நடந்தாலுமே வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். யாரோ பண்ண தப்புக்கு நீ ஏன் வீட்டுக்குள்ள உட்காரணும், நீ ஏன் முடங்கி உட்காரணும். என்ன சொன்னாலும் வந்து சில நேரத்துல அந்த தேம்பி அழுகும்போது விசும்பும் போது நம்மளால சொன்னாலும் அவங்க கேட்க முடியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க. எப்படி நீங்க அவங்கள விடக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அவங்க கூட நான் இருக்கேன், நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்படி இருக்கிறவங்களே ஆக்ஷன் எடுக்கலைன்னா we have to teach them a lesson. நம்ம இதை அரெஸ்ட் பண்ண வச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து அதுல இந்த மாதிரி போட்டோ வந்து அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு தைரியம் என்ன அப்படின்னா, நீ வந்து உன் ஃபேஸ மறைச்சிட்டு இருக்கேல, உன் ஃபேஸ நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களை தூக்கி உள்ள வச்சோம் அப்படின்னம்னா. அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்கள் ஒரு நாட்டோட மிக முக்கியமான ஊடகமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுல பல நல்ல விஷயங்களும் இருக்கு, அதே சமயம் தேவையில்லாத கெடுதல் தரக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படி ஒரு சில சம்பவங்கள் சில நேரத்துல நமக்கே ரொம்ப பாதிப்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்படி ஒரு பாதிப்பு பெண்களுக்கு அதிக அளவு நடக்குது அப்படிங்கிறது சொன்னா அதுல மிகைப்படுத்தி சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்குவீங்க. அது போல ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் நடந்திருக்கு. திண்டுக்கல்லை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க சில பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பாதிப்பிலிருந்து நாம் அப்படியே முடங்கி போகக்கூடாது. இது போல விஷமிகளை, இது போல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவர்களை, இது போல தொல்லை தரக்கூடியவங்களை உடனடியாக ஒரு தைரியத்தோட நாம வந்து சந்திக்கணும். அவங்கள இந்த நாட்டுக்கு யாருன்னு முத்துரை குட்டி காமிக்கணும் அப்படிங்கிற விதத்திலையும், காவல்துறையை இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கணும் அப்படிங்கிற முறையிலும் அந்த பெண் மிக தைரியத்தோட அந்த ஆளை, அந்த நபரை, காவல்துறையை நாடி அவங்களை இப்போ இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கிறாங்க, ஒடுக்கி இருக்கிறாங்க. இதுல வந்து மிக முக்கியமான விஷயமா இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் அந்த பெண்ணுக்கு மிகவும் சப்போர்ட்டா பக்கபலமா இருந்திருக்கக்கூடியது அவரது கணவர். இந்த 2 பேரையும் தான் இப்போ நம்ம பார்த்து பேச போறோம். திரு கமலக்கண்ணன், திருமிகு ராஜாத்தி, உங்க 2 பேரும் தான் இப்போ நமக்கு இணையம் வாயில இணைஞ்சிருக்காங்க. 2 பேத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை 2 பேர்த்தையும் சந்திச்சதுல. ராஜாத்தி மேடம், என்ன நடந்தது? நீங்க சொன்னாலும் சரி, கமலக்கண்ணன் சார் சொன்னாலும் சரி, என்ன நடந்தது? இந்த சம்பவத்தை பத்தி நான் ஒரு பிரீஃபா ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அப்பதான் இது போல பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சமயத்துல எப்படி நம்ம அதை அணுகணும், என்ன மாதிரி விஷயங்கள்ல நம்ம காவல்துறைக்கு கொண்டு போகணும், என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எந்தவித சிக்கல் இல்லாமல் நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலா நான் வந்து 2017ல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ராஜேஷ் கிச்சன்ற பேர்ல. சோ இப்போ வரைக்கும் அந்த பேர்ல வந்து யூடியூப்லயும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். 2020ல அது வந்து ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணோம். நம்ம என் பொண்ணுக்கு நான் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணேன். ஸோ அதுல இருந்து எங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டனால அதை வந்து ஒரு பிசினஸா எடுத்து நாங்க வந்து ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடந்த 5 வருஷமா ராஜேஷ் கிச்சன்ற பேர்ல ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அதுக்காக நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன், போட்டோஸ் போடுவேன், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே வந்து நான் போட்டோஸ் போடுவேன். 2025 ஆகஸ்ட் மாசம் 21 நான் எதேச்சியா ஃபேஸ்புக் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போஸ்ட் வந்து என் கண்ணில் பட்டது. நான் 2023ல போட்டிருந்த போட்டோ
இப்ப அந்த போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி ஏதோ ஒரு ஃபேக் ஐடிய கிரியேட் பண்ணி அதுல வந்து மார்ஃபிங் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேஜ்குள்ள போய் பார்த்தா என் போட்டோ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொண்ணுங்களோட போட்டோஸ் வந்து அதுல இந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நாங்க வந்து இமீடியட்டா நான் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். ஸோ அவரு வந்து Facebookல வந்து பிரைவசி பாலிசி இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. ஒரு 2 டேஸ் வந்து Facebookல இருந்து ரிப்ளை வந்திருந்தது. ஸோ இது வந்து எங்களோட பிரைவசி இதுக்கு வந்து எந்த வயலன்ஸ்க்கு வந்தும் அகைன்ஸ்டா இல்ல. ஸோ வந்து அந்த போஸ்ட வந்து டெலீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா என்னோட போட்டோ இப்படி வேற ஒருத்தர் மார்ஃபிங் பண்ணி போட்டிருக்காங்க, அது வந்து பிரைவசிக்கு உட்படாது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கோபமாவும் இருந்தது. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இதை இப்படியே விடக்கூடாது. என் போட்டோ இன்னும் நிறைய பொண்ணுங்களோட போட்டோ இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். நிறைய பொண்ணுங்களோட போட்டோ வந்து போடலாம். சோசியல் மீடியால இருக்கவங்கள தான் எடுத்து போடணும்னு கிடையாது. இப்ப ஏஐ காலம். சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கிடைச்சாலே போதும், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு உலகத்துலதான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது தப்பாச்சே, இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து கண்டிக்கணும். இது யாரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்து அரெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்க வந்து சைபர் கிரைம் போனோம். போய் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சைபர் கிரைம்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? சைபர் கிரைம்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா, நேரடியா போனீங்களா? நேரா போனோம். சொல்றேன். சோ இப்ப சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரூல்ஸ். ஆனா நடைமுறையில வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் திருப்பியும் வந்து நீங்க ஸ்டேஷனுக்கு போகணும். அதோடைய என்கொயரிஸ் இருக்கும். அதான் நடைமுறையா இருக்கு. சோ நாங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க நேர்ல வர சொல்லியிருந்தாங்க. நேர்ல போய் ரிட்டன் கம்ப்ளைண்ட்ஸும் எழுதி கொடுத்தோம். ஓகே. ரைட். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? அப்புறம் அவர் வந்து உடனடியா காவல்துறைக்கு அணுக முடிஞ்சதா? பிடிச்சாங்களா? என்ன செஞ்சாங்க? நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அது ஃபாலோஅப்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம். என்னாச்சு அப்படின்னு நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம். ஸோ எஃப்ஐஆர் போடுறதுக்காக ஒரு தடவை வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 10 தடவை, இந்த 3 மாசத்துல ஒரு 10 தடவைக்கு மேல வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிருந்திருப்போம். ஸோ அது ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். என்னாச்சு அப்படின்னு ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது. நவம்பர் 14th வந்து அவங்க வந்து தூத்துக்குடியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு அந்த நபர் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அரெஸ்ட் பண்ணிட்டு அது நியூஸ் இப்படி ஒரு நபர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு நபர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. இது வந்து இப்ப நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி வந்து ஒரு பெரிய ஏன்னா இப்ப பெண் தொழிலதிபர்கள் வந்து நிறைய அப்கமிங் இந்த போல சின்ன சின்ன ஒர்க் மூலியமா பண்ணி சுய உதவி குழுக்கள் மூலமாக சிறு சிறு பணம் பெற்று அது மூலியமாக அவங்க வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களே தங்களுடைய ப்ராடக்ட்ஸோ மற்ற விஷயங்களை வந்து ஒரு விளாகாவோ அல்லது மற்ற இது போன்ற ஒரு ஒரு ப்ராடக்டாவோ அதை வந்து வெளி காமிக்கக்கூடிய சூழ்நிலையில் சமூக வலைதளத்தை பயன்படுத்தினா அவர்களை பின்னோக்கி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குங்கிற நம்பிக்கையில் ராஜாத்தி மேடம், இதில் கமலக்கண்ணன் சார்ட்ட நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க வேண்டியது, எப்படி நீங்கள் கணவர்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா நிறைய பெண்கள் பயந்துருவாங்க உடனே அதை வந்து எடுக்கணுங்கிற அவங்க அந்த தாட் ப்ராசஸே வராது. எப்படி கணவர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு? அது மூலிமா எப்படி இந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது? ஆக்சுவலா எனக்கு வந்து நான் எல்லா விஷயத்தையுமே வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். எதையும் வந்து மறைக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வருது, எது நடந்தாலுமே வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது உண்டு. பிசினஸ் ஆகட்டும், வெளியில அவுட் சைடு எதுவா இருந்தாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து எது நடந்தாலும் சொல்லிடணும் அப்படின்ட்டு இமீடியட்டா சொன்னேன். ஸோ அத வந்து நான் பயந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப அப்செட்டா இருந்தது. நான் ஒரு 4-5 நாள் வந்து எனக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னே தோணல. யாரோ பண்ண தப்புக்கு நீ ஏன் வீட்டுக்குள்ள உட்காரணும், நீ ஏன் முடங்கி உட்காரணும், நான் வீடியோஸ் போடல, என் போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணல. சோ அப்படியே ஒரு 4-5 நாள் வந்து முடங்கிட்டேன். யாரோ பண்ண தப்பு நீ ஏன் உட்காரணும் அப்படின்னு கேட்டாங்க. சோ அது வந்து எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த 4 நாள். உட்காராத, எந்திரி, வேலையை பாரு, நமக்கு இது இல்ல, நம்ம வாழ்க்கை வேற அப்படின்னு சொல்லி என்னை தேத்தி வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல, நான் ஏன் தப்பு பண்ணாத நான் வந்து வீட்டுக்குள்ள உட்காரணும், தப்பு பண்ணவங்க வெளியே சுதந்திரமா சுத்தணுமா, சோ நம்ம வந்து புடிச்சு உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வெளியே வந்தேன். நான் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் யாரு அப்படின்றத, அவங்க யாரு என்ன ஏதுன்றத வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். புடிச்சிட்டாங்க. சூப்பர் மேடம். கமலக்கண்ணன் சார், இதுல வந்து உங்களுடைய ரோல் பெரிய ரோலா இருக்குன்னு நான் பாக்குறேன், புரிஞ்சுக்க முடிஞ்சது.
ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க அப்படிங்கிறத இது மூலியமா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒரு வெற்றிக்கு பின்னாடி அந்த பக்கபலம் என்பது தேவை. குறிப்பாக ஹோம் மேக்கரா இருக்கக்கூடிய சூழ்நிலையில, வேலைக்கு போகக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அந்த பலம் என்பது ரொம்ப அத்தியாவசியமானதா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எப்படி நீங்க அவங்கள விடக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு எப்படி வந்தது? என்ன எதை நோக்கி இப்படி சட்ட ரீதியா அணுகணும் அப்படிங்கிற நினைப்பு எதன் மூலியமாக உங்களுக்கு தோணுச்சு? இல்ல சார். இது வந்து சமீப காலத்துல இது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம ம். Facebookல நீங்க ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும். நெறைய எடிட்டட் பிக்சர்ஸ், நெறைய ஏஐ பிக்சர்ஸ் கரெக்ட். இது வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆ ப என்ன சொல்றது? ரோட்ல போறவங்க, பஸ்ல இருக்கிற ஃபோட்டோஸ், மெட்ரோல இருக்கிற ஃபோட்டோஸ் அந்த மாரி நெறைய இது வந்துட்டே இருக்கு. சோ இது நெறைய எல்லா பெண்களுக்கும் நடக்குது. அது ராஜாத்திக்கும் நடக்குது. சோ ம். இது ராஜாத்தி வந்து ஒரு ஒரு உமன் ஆண்டர்பிரனர். அவங்க 5 வருஷமா பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கீழ ஒரு 12 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்கள நம்பி பல குடும்பங்கள் இருக்காங்க. ஒரு திண்டுக்கல் ரோட்டரி ஒரு கிளப்ல வந்து அவங்க பிரசிடென்ட்டா இருக்காங்க. இவங்களே ஆக்ஷன் எடுக்கலைன்னா மத்த பெண்கள் எப்படி எடுப்பாங்க? ஓகே. அவங்க கூட நான் இருக்கேன். நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்படி இருக்கிறவங்களே ஆக்ஷன் எடுக்கலைன்னா மத்தவங்க எப்படி எடுப்பாங்க? சோ ம். இதுவும் வந்து எங்களுக்கு ஈஸியாலாம் வந்து அது அது நடந்துரல. நம்ம வந்து இந்த இதுக்கு ஒரு வி ஹேவ் டு டீச் தெம் எ லெசன். நம்ம இத அரெஸ்ட் பண்ண வச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருந்தனால இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி நம்ம அத பண்ண வைக்க முடிஞ்சது. சோ எவ்வளவு அதனால நாள் இந்த எங்களால ஃபாலோ அப் முடியும். இருந்தது சார்? நான் சாரி நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. அப்புறம் நான் கேட்கிறேன். நம்மளால முடியும். நம்மளே பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவா? ஓகே. அப்படின்ற ஒரு ஒரு இதுதான் வந்து எங்கள அது பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். ஓகே. இந்த ப்ராசஸ்க்கு இந்த அ ஒரு லீகல் ப்ராசஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் பிடிச்சது? நீங்க இப்ப இந்த 2017லேருந்து அவங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது உங்க நோட்டீஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஆகி அவரு கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ராசஸ் எவ்வளவு காலம் ஆயிருக்கு? ஏன்னா, இப்ப உடனே நடந்துருச்சு அப்படின்னா ஒரு ஹோப் 3 கிடைக்கும். மாதம் ஆச்சு. இன்னும் அந்த 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 ஐடி வந்து இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. அந்த போட்டோவும் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. ஓகே. சோ அந்த 3 மாதம் ஆயிடுச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் 3 மாசம். ஆகஸ்ட் 21 1 அது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நம்ம நவம்பர் 19ஆம் தேதியில இருக்கிறோம். சோ இப்ப 14ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3 மாசம் அது ப்ராசஸ் ஆயிருந்திருக்கு. ஓகே. இது இது கொஞ்சம் வேகமா இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் 3 மாசம் இன்னும் பல 100 போட்டோக்கள் வந்து அந்த பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஓகே. இப்ப என்ன நம்பிக்கை உங்களுக்கு இது வந்து குடுத்திருக்கு? இது நடைமுறை சிக்கல். ஏன்னா ம். Facebookங்கிறது ஒரு அமெரிக்க கம்பெனி. நாம வந்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க வந்து அத ஒரு ப்ராப்பர் கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணி அத Facebookக்கு அனுப்பி அங்க இருந்து அவங்களுக்கு பதில் வந்து இதுக்கான ப்ராசஸ் எடுக்க தான் செய்யும். ம். பட் இன்னும் கொஞ்சம் விரைவா எடுக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அத எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி குற்றங்களும் அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தையும் வந்து அதிகரிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றாங்க அப்படின்னா, இன்னும் நெறைய பெண்கள் வந்து முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ம். நினைக்கிறேன். ராஜாத்தி மேடம், இதுல இப்ப நீங்க அதாவது மனரீதியா நெறைய விஷயங்கள சிந்திச்சிருப்பீங்க. அதுல வந்து ஒரு ஃபோட்டோ போட்ட உடனேயே, அது உண்மையான ஃபோட்டோவா? ஏஐயா? டீப் ஃபேக்கா? எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை கண்டிப்பா. டப்புன்னு அத வந்து சொல்லிருவாங்க. அது சொன்ன உடனே நமக்கு அத தாங்க முடியாத சூழல் இருக்கும். அந்த போல உங்களுக்கு ஏதாவது இருந்தா, நீங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டா சொல்லலாம். நான் கம்பல் பண்ணதுக்காக கேட்கல. ஏன் இத கேட்கிறேன் அப்டின்னா, உங்களைப் போன்ற நெறைய பெண்கள் இன்னும் வேறு விதமான மனநிலைக்கு பாதிப்புக்கு உள்ளாறாங்க. அவங்கள எல்லாம் வெளிய கொண்டு வரதுக்கு இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா இருக்குங்கிற அந்த அடிப்படையில தான் இந்த கேள்விய முன்வைக்கிறேன். கண்டிப்பா. ஆக்சுவலா அந்த ஃபோட்டோ பார்த்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா இது நம்ம ஃபோட்டோவா? அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ம். அது ஏஐ அப்படின்றதே நமக்கு வந்து அந்த ஃபோட்டோலயே இருக்கு. அது கீழ வந்து மெட்டா ஏஐல எடிட் பண்ணது அப்படின்றது. சோ அத வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னிப்பா கவனிக்க மாட்டாங்க. சோ அது ஏஐல எடிட் பண்ணுது அப்படின்னு. நம்ம ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டு வந்து கீழ நெறைய பேர் திட்டுனாங்க. இது உங்களுக்கு தேவையா? அ பெண் சுதந்திரம் என்னவெல்லாம் செய்கிறது பார் அப்படின்ற மாதிரி நெறைய கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இத்தன நாள் நம்மள வந்து நல்ல விதமா பார்த்தவங்க, இப்ப இப்படி பார்க்கறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை வந்து ரொம்ப இதா இருந்தது. ஒரு 2, 3 நாள் வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தேன் நானு. சோ இதுல இத எப்படி நம்ம மீண்டு வரப்போறோம்? ஏன்னா நான் வெளிய போறேன், யாராவது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருவேள அந்த போஸ்ட்ட பார்த்திருப்பாங்களோ? அ. சோ அந்த போஸ்ட்ட பார்த்துட்டு என்ன பார்க்குறாங்களோ? அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. யாராவது என்ன பார்த்தாங்கனாலே, அதுதான் என் மைண்டுக்குள்ள வந்தது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்தேன். சோ அதுக்கப்புறம் தான் வந்து அதுலருந்து நானே கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து, "இல்ல இது நீ இல்ல. எங்களுக்கு நல்லா தெரியும். ராஜாத்தினா யாரு? ராஜாத்தியோட டிக்னிட்டி என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ம். சோ நீ ஃபீல் பண்ணாத" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நானே வந்து தேத்திக்கிட்டேன். சோ ம். ஓகே இது நான் இல்ல. அது வேற யாரோ அப்படின்ற மாதிரி நான் நெனச்சுக்கிட்டு, அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்தேன்.
இது எனக்கு நான் வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணேன், 2 நாள் அழுதேன். பட் இது வேற பொண்ணுங்களுக்கு அப்படின்னா பெண்களோட மென்டாலிட்டி வந்து நிறைய மாதிரி போகும். நிறைய பேர் வந்து யாராவது ஒருத்தர் திட்டாங்க, பக்கத்துல இருக்கவங்க யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது வேற மாதிரி சூசைட் வரைக்கும் போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. சோ யாரும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் கேட்டுக்குவேன். போட்டோ உங்களோட போட்டோ தான், ஆனா வேற யாரோ வேற எதையோ எடிட் பண்ணி போட்டது. அதனால உங்க மானத்துக்கும் மரியாதைக்கும் எந்த கலங்கமும் கிடையாது. சோ நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன உத்வேகம் உங்களுக்கு வந்து காவல்துறை நோக்கி அணுகணும், இத வந்து வெளிய கொண்டு வரணும், அவனுக்கு விலங்கு மாட்டியே ஆகணுங்கிற அந்த உத்வேகம் உங்களுக்கு கிடைச்சது எப்போ? அதுதான் இப்ப நான் என் போட்டோ மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பெண்களோட போட்டோஸ் வந்து மார்ஃபிங் பண்ணப்பட்டது. அது வந்து எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னால வந்து அதுல இருந்து மீண்டு வர முடிஞ்சது. நிறைய பெண்கள்னால அதுல இருந்து மீண்டு வர முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருப்போம், நம்ம வந்து வெளியே கொண்டு வருவோம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க சான்ஸ் இருக்கு. அதை வெளியே கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுக்காக வந்து இதை பண்ணோம். ஓகே. கமலக்கண்ணன் சார், இதுல உங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். நான் மீண்டும் மீண்டும் அதை ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த சப்போர்ட் வந்து அந்த மன உளைச்சல்ல அவங்க இருந்தப்போ என்ன சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது? ஏன்னா இப்ப என்ன சொன்னாலும் வந்து சில நேரத்துல அந்த தேம்பி தேம்பி அழுகும்போது, விசும்பும்போது நம்மளால சொன்னாலும் அவங்க கேட்க முடியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க. எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? என்ன மாரி அத வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணீங்க? எனக்கு அவங்க யாருன்னு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணா போதும் இல்லையா? அவங்க ராஜாத்தி யாரு, ராஜாத்தி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, இது ஒரு விஷயமா அப்படின்றத அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். அதுலயே அவங்க அந்த 2 நாள் அப்செட்டா இருந்தாங்க. அதனால அதுக்கப்புறம் அவங்களால வெளியே வர முடிஞ்சது. பட் அந்த ராஜாத்திக்கே இந்த அப்செட் ஆகுது அப்படின்னா மத்த பொண்ணுகள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுதான் வந்து, இல்ல இதை விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம தீர்க்கமா முடிவெடுக்கிறது. கமலக்கண்ணன் சார், ராஜாத்தி மேடம், ரொம்ப சந்தோஷம் நீங்க ஜாயின் பண்ணதுல. என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ சப்போஸ் இது போல ஒரு ஏஐ டீப் ஃபேக் அல்லது இது போல ஏதோ ஒரு மார்ஃப்டு இமேஜ் வந்தது அப்படின்னா, சின்ன சின்ன இளம் பெண்கள், வளரும் பருவத்திற்குள் சேர்ந்தக்கூடிய பெண்கள், ஒரு காதல் தோல்வி அப்படிங்கிற பேர்ல இது போல பல விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மெசேஜ் நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா இந்த மாதிரி போட்டோ வந்து அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு தைரியம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஃபேக் ஐடி தான் வச்சிருப்பாங்க. அவங்களோட ஒரிஜினல் ஐடியில வந்து இதை பண்ண போறது கிடையாது. அவங்க ஃபேக் ஐடி வச்சிருக்கனால யார் கண்டுபிடிக்க போறாங்க? இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஜாலியா அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துலதான் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து இது ஒரு போட்டோ, நம்ம போட்டோ வந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து கலங்கி போய் அங்க உட்காராம, நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் வெளியே வருவேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உன்னை தூக்கி உள்ள வைப்பேன், நீ வந்து உன் ஃபேஸ மறைச்சிட்டு இருக்கேல, உன் ஃபேஸ நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களை தூக்கி உள்ள வச்சோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பல பேர்கள் வந்து கண்டிப்பா அடங்குவாங்க. ஒரு 10-15 பேரை தூக்கி உள்ள வச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஃபேமிலி அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துதான் ஆகணும். நம்ம வீட்டு பெண்களை பத்தி நமக்கு தெரியும். சோ அதனால அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணணும். 2வது, அரசாங்கத்துக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை வந்து இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தலாம். அதுல இருக்க பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. போலீஸ் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு வாட்டியும் எங்களை வந்து கரெக்டா நடத்தினாங்க. பட் அதோட நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இங்க இருந்து அவங்க யூஎஸ்ல இருக்கிற மெட்டா வந்து யூஎஸ் கம்பெனி, அவங்க நாட்டு இப்ப அவங்களுடைய பிரைவசி பாலிசி படி வச்சிருக்கிறது அப்படின்றது, அது யூஎஸோட பிரைவசி பாலிசி லென்ஸ்ல பார்க்கும்போது இது ஒன்னும், இந்த இமேஜ் ஒன்னும் அவ்வளோ என்ன சொல்றது, அசிங்கமா இல்லையே அப்படின்றது அவங்களுடைய ஸ்டாண்டர்டா இருக்கும். சோ இவங்க வந்து யூஎஸ்ட பேசி அப்படிதான் வந்து அந்த ப்ராசஸா இருந்தது. இதை வந்து இன்னும் எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அதை எளிமைப்படுத்துறாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்குறாங்க. இப்ப இந்த ஸ்டேஷனுக்கு வந்து நாங்க டிட்டர்மைண்டா இருந்தனால எங்களால நாங்க 10 வாட்டி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் நாங்க போயிட்டு வந்தோம். அவங்க கூப்பிடும் போதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு வந்தோம், கோஆபரேட் பண்ணோம். எல்லா பேரும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சரி பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துறாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வருவாங்க. அப்படி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அரெஸ்டுகள் அதிகரிக்கும். அப்படி ஆனாங்கன்னா இந்த மாதிரி ஃபேக் ஐடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இது பண்ற வேலைகளும் வந்து நமக்கு குறையும்.
கமலக்கண்ணன் சார், நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பார்கள் அப்படின்னு பொதுவா இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பல ஆண்கள் இன்னைக்கு பெண்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்காங்க. இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி இதுல உளவியல் ரீதியாகவும், நம்பிக்கை ரீதியாகவும் நீங்க ஒரு பெரிய சாட்சியா, அவருக்கு ஒரு உறுதுணையா, சப்போர்ட்டா, பக்கபலமா இருந்திருக்காங்க. அதுதான் ராஜாத்தி மேடத்துக்கு வந்து வெகு விரைவில அவங்க வர்றதுக்கு இருந்திருக்கு. ஏன்னா, ஒரு துணைவர், துணையா இருக்கக்கூடியவர் தான் ரொம்ப முக்கியம். அதுல வந்து வெளிய கொண்டு வர்றதுக்கு. அந்த விதத்துல நீங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. அஃப் கோர்ஸ் ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்களும் ஒரு செல்ஃப் மேட் விமனா இருக்கங்காட்டிக்கு, ரொம்ப சீக்கிரம் வர முடிஞ்சதுங்கிறத நம்ம அவங்களுடைய டிட்டர்மினேஷனையும் நம்ம பார்க்க முடியும். பட் இப்ப நீங்க போலீஸ் விஷயத்த பத்தி சொல்லும்போது சொன்னீங்க, ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை போற மாரி இருந்ததா? ஏதாச்சும் ஐயோ! நம்மளால பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஏதாவது நம்பிக்கை இழப்பு ஏதாவது ஏற்பட்டதா? நம்பிக்கை இழப்புன்னு இல்ல சார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து நெறைய வேலைகள் இருக்கு. இப்ப அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. நான் ஒரு பிசினஸ் பண்றேன். ம். அவங்க இந்த சமூக பணிகள்ல இருக்காங்க. ரோட்டரிகள் ஒரு இதுல பிரசிடென்ட்டா இருக்காங்க. நெறைய வேலைகள் இருக்கு. நம்ம பிசினஸ வளர்க்கணும். அதுக்காக வேலை பார்க்கணும். நம்மள நம்பி 10 குடும்பம் இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும். இந்த வேலைகளுக்கு மத்தியில இதையும் போய் நம்ம பண்ணணுமா? அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து சில இடங்கள்ல வந்தது உண்ம. பட் அது போலீஸ் சைடுல இருந்து அப்படின்னு நான் வந்து நான் சொல்ல மாட்டோம். அவங்க நம்மள வந்து ரொம்ப கண்ணியமா நடத்துனாங்க. எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எங்களுக்கு இடையில வந்தது உண்மை. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விடை தெரியாத போயிட்டே போற மாதிரி அப்படின்றது. ஓகே, ஓகே, ஓகே. இந்த நேரத்துல நம்ம உண்மையிலேயே காவல்துறைக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள சொல்லியாகணும். ஏன்னா, அவங்க வந்து நிச்சயமாக இது ஒரு 3 மந்த்ஸ் பீரியட்ல ஆனா கூட, அது அவங்க விடாம ஃபாலோ பண்ணி அத எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த தகவல் வெளி உலகத்துக்கும் போய் சேரணும். இது மூலியமாக 10 பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டீங்க. தேங்க் யூ சோ மச் கமலக்கண்ணன், அதேபோல ராஜாத்தி. உங்க 2 பேருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலா மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதேபோல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.